ஹாய் காய்ஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாங் கவுனோட ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்துட்டு நம்ம கீழே பாட்டமில் ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுக்கு கிளாத் வந்துட்டு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நீங்களும் ஒரு நோட் புக்கில் வந்துட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஃப்ளீட்ஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட்டோட வித் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட இப்போட மெஷர்மெண்ட் தான் வந்துட்டு வேஸ்ட்டோட வித்னு நம்ம சொல்லுவோம். என்னோடது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 19 இன்ச் கூட வந்துட்டு நான் வந்துட்டு 3 மடங்கு கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்க போகிறேன். 3 மடங்கு கிளாத் எக்ஸ்ட்ரா எடுத்து அதில் வந்துட்டு நான் ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நமக்கு வேணும்னா நம்ம 4 மடங்கு 5 மடங்கு 6 மடங்கு வரைக்குமே வந்துட்டு கிளாத் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ 19 கூட இன்ட்டு 3 பண்ணால் வந்துட்டு நமக்கு 57 இன்ச். நான் 3 மடங்கு கிளாத் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் தான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்துட்டு நமக்கு தெரியல எத்தனை ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுன்ட்டு. இப்போ நம்பர் ஆஃப் 1 ஃப்ளீட்ஸோட வித், அதாவது 1 ஃப்ளீட்டோட வித்துனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த ஒரு ஃப்ளீட்டோட அகலத்தை தான் வந்துட்டு கேட்குறாங்க. நான் ஒரு ஃப்ளீட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு வச்சு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். அதனால நம்பர் ஆஃப் ஃப்ளீட் வித் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 இன்ச்னு நோட் பண்ணிக்கிறேன். நமக்கு வேணும்னா நம்ம 2 இன்ச் 3 இன்ச் கூட வச்சுக்கலாம். அப்போ ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். சின்னதாக வச்சு தைச்சோம்னா அழகாக இருக்கும். அதனால நான் 1 இன்ச் வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளீட் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, வேஸ்ட் வித் டிவைடட் பை ஃப்ளீட் வித் தான் வந்துட்டு நம்ம பண்ணணும். வேஸ்ட் வித் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 19 இன்ச் டிவைடட் பை ஃப்ளீட் வித் வந்துட்டு பண்ணணும். ஃப்ளீட் வித் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம 1 இன்ச் வந்துட்டு வைக்க போகிறோம். டிவைடட் பை 1 இன்ச் வந்துட்டு போட்டுக்கிறேன். நீங்கள் ஃப்ளீட் வித் 2 இன்ச் இல்லை 3 இன்ச் என்ன வைக்கிறீங்களோ அதை வந்துட்டு டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணால் வந்துட்டு நமக்கு 19 இன்ச் வந்துட்டு கிடைக்கும். சாரி, 19 இன்ச் கிடையாது, 19 ஃப்ளீட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் மாற்றி இன்ச்சஸ்ன்னு எழுதிட்டேன். அது வந்து இன்ச் இல்லை, ஃப்ளீட். ஓகேவா? இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஃப்ளீட் வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. மொத்தமாக 19 ஃப்ளீட் வந்துட்டு வைக்கணும். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் வந்துட்டு 19 ஃப்ளீட் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அது கரெக்டானு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம 19 ஃப்ளீட் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 19ன்ட்டு நான் நோட் பண்ணிக்கிறேன். இன்டூ ஃப்ளீட்டோட வித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 இன்ச் வந்துட்டு நம்ம வைக்க போகிறோம். ஸோ 1 இன்ச் வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். இன்டூ 3 டைம்ஸ் நம்ம வந்துட்டு 3 மடங்கு கிளாத் தான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கோம். அதனால நான் இன்டூ 3 பண்ணிக்கிறேன். நீங்கள் 4 மடங்கு இல்லை 5 மடங்கு எடுத்தீங்கன்னா வந்துட்டு இன்டூ 4 இல்லை இன்டூ 5 பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை மடங்கு எடுக்கிறீங்களோ அத்தனை மடங்கு வந்துட்டு இன்டூ பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணால் வந்துட்டு நமக்கு கிளாத்தோட வித் 57 இன்ச் வந்துட்டு கரெக்டாக கிடச்சிடுச்சு. நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த செக்கிங் ஃபார்முலாவை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பண்ண கால்குலேஷன் கரெக்டானு தெரிஞ்சிடும். நிறையா பேர் இந்த ஃப்ளீட்ஸ் கால்குலேஷன் தான் எப்படி பண்ணுறதுன்ட்டு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இது புரிஞ்சுதான்ட்டு தெரியல. நான் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்பீடாக சொல்கிறேன். ஃப்ளீட்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இப் சைஸ் தான் வந்துட்டு முக்கியம். இப் சைஸை தான் வந்துட்டு நம்ம வேஸ்ட் வித்துன்ட்டு சொல்லுவோம். வேஸ்ட் வித்தை வந்துட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட வேஸ்ட் வித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 19 இன்ச். இப்போ நம்ம இந்த வேஸ்ட் வித்தை வச்சு தான் வந்துட்டு கிளாத்தோட வித்து வந்துட்டு கட் பண்ணி எடுப்போம். கிளாத்தோட வித்துனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டமில் சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த கிளாத் வந்துட்டு எவ்வளோ அகலத்துக்கு கட் பண்ணி எடுக்கிறதுன்றது தான் வந்துட்டு கிளாத்தோட வித். நம்ம இந்த கிளாத்தோட வித்தில் தான் வந்துட்டு சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ கிளாத்தோட வித் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேஸ்ட் வித் இருக்குது பார்த்தீங்களா, 19 இன்ச். அந்த 19 இன்ச் கூட நம்ம வந்துட்டு இன்டூ 3 வந்துட்டு பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு நான் வந்துட்டு 3 மடங்கு கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எடுக்க போகிறேன் ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதே உங்களுக்கு வந்துட்டு
இன்னும் கொஞ்சம் நிறையா ஃப்ளீட்ஸ் வேணும்னா நீங்கள் 4 மடங்கு இல்லை 5 மடங்கு 6 மடங்கு வரைக்குமே வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். 3 மடங்கு கிளாத் வந்துட்டு சாரியில் கட் பண்ணி எடுக்க போகிறேன் நம்ம பாட்டமில் ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ 19 × 3 பண்ணால் வந்துட்டு நமக்கு 57 இன்ச் கிடைக்கும் கிளாத்தோட வித். நம்ம வந்துட்டு இப்போ சாரியில் 57 இன்ச்சுக்கு தான் வந்துட்டு கிளாத்தை கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம கிளாத்தோட வித் வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு × 3 பண்ணி. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் தான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கிளாத்தோட அகலத்தில் எத்தனை ஃப்ளீட்ஸ் வச்சு சுருக்கி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு. நம்பர் ஆஃப் 1 ஃப்ளீட் வித் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃப்ளீட்டோட அகலம் என்ன வச்சு தைக்க போகிறோன்றது தான். 1 இன்ச்சுக்கு அகலம் வச்சு தைக்க போகிறோமா, இல்லை 2 இன்ச்சுக்கு அகலம் வச்சு தைக்க போகிறோமா, இல்லை 3 இன்ச்சுக்கு அகலம் வச்சு தைக்க போகிறோமான்றது தான். ஒரு ஃப்ளீட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 2 இன்ச்சுக்கு வந்துட்டு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு 1 இன்ச்சுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம 2 இன்ச்சுக்கு வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 2 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஃப்ளீட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். வேஸ்ட் வித் டிவைடட் பை ஃப்ளீட் வித். இது பண்ணால் வந்துட்டு நமக்கு நம்பர் ஆஃப் ஃப்ளீட் வந்துட்டு கிடச்சிடும். ஃபஸ்ட்டு வேஸ்ட் வித் அப்படி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 19 இன்ச் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எடுத்திருக்கோம். 19 இன்ச் நோட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை ஃப்ளீட் வித் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம 2 இன்ச் வந்துட்டு எடுத்திருக்கோம். 2 வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டிவைடட் பண்ண 19 இன்ச் டிவைடட் பை 2 பண்ணா வந்துட்டு நமக்கு நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் வந்துட்டு 9.5 வந்துட்டு கிடைக்கும். 9.5 ஃப்ளீட் வந்துட்டு நம்ம வைக்கணும். இந்த மாதிரி 0.5லாம் வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க 10ன்ட்டு. நம்ம இப்போ 10 ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் பாட்டமில். இந்த மாதிரி பாட்டம் கிளாத்தில் நம்ம எத்தனை ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணுன்றதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். நமக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, இது வந்துட்டு கரெக்டான்னு செக் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம பண்ண கேல்குலேஷன் வந்துட்டு கரெக்டு. இந்த கேல்குலேஷன் எப்படி பண்ணோம்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9.5. அடுத்து வந்துட்டு ஃப்ளீட்டோட வித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 இன்ச். ஸோ 2 போட்டுக்கலாம். × 3 டைம்ஸ் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், கிளாத்தோட வித்து கூட × 3 பண்ணோம்னா அங்கே 3 போட்டுக்கணும், இல்லை 4 பண்ணோம்னா 4 போட்டுக்கணும், இல்லை 5 பண்ணோம்னா 5 போட்டுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை போட்டுக்கலாம். 3 மடங்கு நான் பண்ணதுனால 3ன்னு போட்டுக்கிறேன். × 3 வந்துட்டு நம்ம பண்ணால் வந்துட்டு நமக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 57 இன்ச் வந்துட்டு கிடைக்கும். ஸோ நம்ம கிளாத்தோட வித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு கரெக்டாக 57 இன்ச் வந்துட்டு வந்துடுச்சு. மேலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கிளாத்தோட வித் வந்துட்டு 57 இன்ச் வந்துட்டு எடுத்திருக்கோம். கீழே செக் பண்ணும் போதுமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த 57 இன்ச் வந்துட்டு கிளாத்தோட வித் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நம்ம பண்ண நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸோட கேல்குலேஷன் வந்துட்டு கரெக்ட். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் கிளாத்தோட வித் வந்துட்டு சேமாக வந்துச்சுன்னா நம்ம பண்ண நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் கேல்குலேஷன் வந்துட்டு கரெக்ட். மேலே கிளாத்தோட வித் 57 வந்துட்டு கீழே கிளாத்தோட வித் நம்ம செக் பண்ணும் போது 60 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பண்ண நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் கேல்குலேஷன் வந்துட்டு தப்பு. ஸோ கடைசியாக செக்கிங் ஃபார்முலா வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் வந்துட்டு கரெக்டான்ட்டு. இந்த கேல்குலேஷன் வச்சு தான் வந்துட்டு நம்ம ஸ்கர்ட், லாங் கவுன் எல்லாமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவோம். ஃபைனலி நம்ம கிளாத் வித் அண்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு கிளாத் கட் பண்ணிவிட்டு ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.